வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வியட்நாமுக்கான அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வின் குரூப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்துடன் சந்தித்து முக்கிய கலந்துரையாடல். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக தவறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. புலிகள் அமைப்பிலிருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட தங்கப் பொருட்கள் தொடர்பாக விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவு. வெளிநாடுகளில் உள்ள மேலும் 20 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வியட்நாமுக்கான அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அந்த நாட்டின் முன்னணி தனியார் நிறுவனமான வின் குரூப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்துடன் சந்தித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். வியட்நாமில் உள்ள வின் குரூப் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த இந்த சந்திப்பின் போது இலங்கையின் ஆதன வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி குறித்த நிறுவனத்தினருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். வின் குரூப் நிறுவனத்தின் வெற்றிகரமான பயணத்தையும் அதன் பல்வேறு உலகளாவிய வர்த்தக பெயர்கள் உருவானதையும் பாராட்டிய ஜனாதிபதி இலங்கையின் முதலீட்டுக்கு ஏற்ற நெகிழ்வான சூழலை உருவாக்க அரசு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் புவியியல் முக்கியத்துவம், மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் ஆதன வர்த்தகத்துறையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உயர்ந்த சாத்தியங்கள் வழங்கும் துறைகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக டெக்னோகாம் கார்ப்பரேஷன் என அழைக்கப்பட்ட வின் குரூப் குழுமம் 1993 உக்ரைனில் நிறுவப்பட்டதுடன் தற்போது வியட்நாமில் மிகப்பெரிய மற்றும் மதிப்புமிக்க தனியார் நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த கலந்துரையாடலில் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தும், வின் குரூப் குழுமத்தின் உப தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வியட் குவாங் உள்ளிட்ட இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். அதே நேரம் வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் ஹனோயில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள ஹோசிமின் நினைவிடத்தினை பார்வையிட்ட ஜனாதிபதி சுதந்திர போராட்ட தலைவரும் சுதந்திர வியட்நாமின் முதல் ஜனாதிபதியான ஹோசிமின் அஸ்தி அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் உடனிருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிற்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயல்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகமாக இருந்த துசித ஹல்நோலுவிற்கு எதிராக நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்டு அவதூறான கருத்துக்கள் அவரது நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய துசித ஹல்லுவையும் பிற சமூக ஊடக செயற்பாட்டாளர்களையும் குறித்து துரித விசாரணைகளை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரின் சட்டத்திறனை அகலங்க உத்பத்கே மற்றும் முறைப்பாட்டை தாக்கல் செய்திருந்தார். சட்டத்தரணி உபுல் குமாரபெருமவும் அவரோடு இணைந்து செயல்பட்டிருந்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. இதில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மாநகர சபை, 3 நகர சபைகள் மற்றும் 13 பிரதேச சபைகளை சேர்ந்து 243 வட்டாரங்களில் இருந்து உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்து மொத்தம் 3519 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். மக்கள் வாக்களிக்க 517 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்களிக்க தகுதியானவர்களின் எண்ணிக்கை 4,98,140 ஆகும். தேர்தல் செயல்பாடுகளை நடத்த 6,320 அதிகாரிகள் மற்றும் 1,048 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் 243 வாக்கெண்ணும் நிலையங்கள் யாழ் மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் செல்ல போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபையின் 50 பேருந்துகள் மற்றும் தனியார் உரிமத்தில் உள்ள 143 பேருந்துகள் பணிக்கு செல்ல உள்ளன. இடம்பெயர்ந்து பருத்தித்துறையில் வசிக்கும் வாக்காளர்களுக்காக சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நெடுந்தீவு, நயனாதீவு, அனலத்தீவு மற்றும் எழுவதீவு பகுதிகளில் வசிக்கும் வாக்காளர்களுக்காக கடற்படையின் படகு சேவைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. மனிதாபிமான நடவடிக்கையின் போது இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட தங்கப் பொருட்கள் அடங்கிய கையிருப்புக்கு இணையான விசாரணைகள் மேலும் விரிவுபடுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி இன்று இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட பல முக்கிய அரச நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்ற விசாரணை பிரிவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பிறகு இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இது இலங்கை ராணுவம், ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையம், குற்ற அறிக்கைகள் பிரிவு மற்றும் இலங்கை மத்திய வங்கியை உள்ளடக்கியது.
இவ்வகையில் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் தங்களது பதிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தங்கப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் முடிந்ததும் அவை அனைத்தும் இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பான பெட்டகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் நீதவான் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கிடையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர ஜம்பத் தசாநாயக்க மே 19 வரை விளக்கமறியலில் வைக்கப்படுமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2016 ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்குவதற்காக மாகாண சபையின் வாயிலாக வங்கியிலிருந்து பெறப்பட்டு 10 லட்சம் ரூபாய் காசோலையை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரது விளக்கமறியல் தொடருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மே 19 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த விவசாய ராஜாங்க அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் கம்மன் பிளவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னைய அரசாங்கத்தின் போது தரமற்ற சீன கரிம உரக்கப்பல் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சம்பவம் தொடர்பாக மகேஷ் கம்மன் பிளவை ஊழல் செய்துள்ளதாக கூறி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நடவடிக்கையால் அரசாங்கத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் பிரதிவாதிகள் தரப்பையும் சார்ந்த சட்டத்தரணிகளும் முன்னெடுத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த பிணை உத்தரவை இன்று வழங்கியிருந்தார். வெளிநாடுகளில் உள்ள மேலும் 20 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 7 மாதங்களில் வெளிநாடுகளில் இருந்து 11 திட்டமிட்ட குற்றவாளிகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராகவும் உள்ள சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்தார். இன்டர்போலின் உதவியோடு தொடர்புடைய நாடுகளுடன் ஒருங்கிணைந்து குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. 1923 ஆண்டு சர்வதேச குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இன்டர்போல் 184 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு காவல்துறை அமைப்பு. இந்த அமைப்பு உலக நாடுகளின் காவல்துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பையும் தகவல் பரிமாற்றத்தையும் ஊக்குவிக்கின்றது. இந்த அமைப்பின் தலைமையகம் பிரான்சில் உள்ள லியான்ஸ் நகரத்தில் அமைந்துள்ளது. சுங்க சட்டங்களை மீறிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பொதுமக்களிடம் வெளியிட இலங்கை சுங்க திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்கள் இலங்கை சுங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்புகளை தடுக்கும் நோக்குடன் அரசாங்க வருவாயை துல்லியமாக சேகரிப்பது மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி சட்டங்களை கண்டிப்பாக அமல்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பரந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுங்க ஊடக பேச்சாளர் மற்றும் கூடுதல் சுங்க பணிப்பாளரான சீவலி அருக்கோடு தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கை மோசடி முறைகளை தடுக்கும் ஒரு முன்னெடுப்பாகவும் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே தன்னிச்சையான ஒழுங்கமைப்பை ஊக்குவிப்பதற்கும் பயன்படும் என்றார். இந்த சட்டவிரோத பொருட்களின் வரத்து மற்றும் பரப்பை நாட்டிற்கும் வெளிநாட்டிற்கும் குறைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய முயற்சி 2025 ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது.